தொடர்ந்து மூன்றாவதாக வருகின்றவர் ஒரு பெண் புனைவாளர். நாலா பாலேஸ்வரிக்கு பிறகு தமிழ் நதிக்கு பிறகு எங்களுக்கு இங்கே தற்காலத்திலே ஒரு சிவரமணி என்ற புனைவாளர் கிடைக்கிறது. உரிமை இன்றைய இந்த வசந்த விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்களே, மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, அரங்கிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய எங்கள் பேராசிரியர் அண்ணா சண்முகதாஸ் அவர்களே, இணை தலைமையில் இருக்கின்ற பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை மீண்டும் தெரிவிக்கிறேன். வனப்பும் சிறப்பும் வாய்ந்த நம் ஈழமணி திருநாட்டில் வளம் செறிந்த நகரங்களுள் மிகச்சிறந்த நகரம் திருகோணமலை. இயற்கை அறனும் தமிழ் மனமும் தெய்வ நலனும் இதிகாச தொடர்பும் மிக்கது இந்நகரம். பல்லாயிரம் ஆண்டுகள் பழம்பெருமை நிறைந்த நகரங்களான அனுராதபுரம், புலனறுவை, கண்டி, குருநாகல் என்பவற்றிலும் முற்பட்ட தொன்மை பெற்றது இந்நகரம் என்று கூறினால் மிக 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரான நாவல்களை பற்றி இங்கே பேசலாம். ஒருமையும் குவிதலும் இல்லாத புனைவினூடாக நாலாபுறமும் பறந்து விரிந்து செல்லும் நாவல் புதின வழியில் புதிய சாத்தியங்களை நிகழ்த்துகின்றது. மனித இருப்பின் வழி வாழ்வின் சிக்கலை காட்டக்கூடியதாகவும் சம்பவங்களின் நிகழ்வு வழி எல்லையற்ற விரிவை தொட முயலும் நாவல் புதிய பொறுமைகளை உள்வாங்கிக் கொள்கிறது. அதுவே கருத்தியல் சார்ந்த பேர் அனுபவமாக பெரு வடிவமாக உருப்பெறும் போது நாவல் அதிகுறைவாகவும் தன்னை உருமாற்றிக் கொள்கிறது. 2000களில் ஈழ போராட்டத்தின் உடைவையும் அதன் பின்னர் மக்கள் எதிர்கொண்ட வாழ்வையும் நடைமுறை நிகழ்வுகளுக்கூடாக பதிவு செய்யும் நாவல்கள் மரபு சார்ந்த மதிப்பீடுகள் பலவற்றை கட்டுடைப்பதுடன் அரசியல், பொருளாதார, பண்பாட்டு மாற்றங்களின் உருக்காட்டியாகவும் தம்மை தகவமைத்துக் கொண்டன. கடந்த காலங்களில் உண்மையை பேச முடியாத சூழலில், உண்மையை அங்கீகரிக்காத நிலையில் ஈழத்து இலக்கியங்கள் சில பக்கச்சார்புடையதாகவே தோன்றின, வெளிவந்தன. சில போருக்கு பின்னர் மாற்று வகை இலக்கியம் குறித்தான விரிவான கலந்துரையாடலும் விவாத சூழலும் இலக்கியத்தின் புதிய வாசல்களை திறக்க தொடங்கின. அவ்வாறான பொதுச்சூழலில் ஈழத்து நாவல்கள் உண்மையான சான்றுகளாகவும் அனுபவத்தின் பதிவுகளாகவும் தம்மை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கின்றன. நிதர்சனமான அனுபவங்களினூடாக புறப்படும் உண்மை கசப்பானது. விடுதலையின் உடைவை தொடர்ந்து மக்களின் பிரதிநிதிகளை மக்களை ஒடுக்குபவர்களாகவும் வன்முறையை பிரதிபலிப்பவர்களாகவும் மாறிய சூழலில் ஈழ மக்களின் அனுபவங்களின் வலியை நாவல்கள் உண்மையின் பாற்பட்டு வெளிப்படுத்தின. புனிதங்கள் என கற்பிக்கப்பட்டவை, போதிக்கப்பட்டவை நாவல்களில் மெதுவாக நொறுங்க தொடங்கி இருக்கின்றன. தன் கதையாளரின் ஊடாக நிறுவனபூர்வமான உண்மைகளை முன்வைக்கும் தற்கால பிரதிகள் இருண்ட யுகமொன்றில் மனித ஆத்மாக்களின் சிறுவைப்பாடுகளை துயரங்களாக காவி வருகின்றன. கிழக்கு மண்ணிலே திருகோணமலை மாவட்டத்தில் 2000க்கு பிந்திய நிலையில் 29 நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவ்வாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூடுதலான நாவல்கள் வெளிவந்திருப்பது இந்த மாவட்டத்தில் தான் 2000. அவற்றை பொருள் புலப்படுத்துகின்ற முறையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்த்தால் போர்ச்சூழல் பற்றியதான நாவல்கள், சமூக உணர்வை தருகின்ற நாவல்கள், சமூக உணர்வு நாவல்கள், வரலாற்று நாவல்கள், இளையோர் நாவல்கள், வெண்ணிலை நாவல் என வகைப்படுத்தி பார்க்க முடிகிறது. கிழக்கு பின்னர் 2000களிலே இளையவர்கள் பலர் வருகிறார்கள். அவர்களிலே தமிழ் நதி, மைக்கேல் கோலின், KM இக்பால், முகுசின், முருகையா சதீஷ், கதிர்ச்செல்வன், ஈனா மதன், சிவரமணி, S உபைதுல்லா, கௌரிபாலன் ஆகியோர் போன்றோர் புதுமை நோக்கிய பயணத்திற்காக அடியெடுத்து வைக்க தொடங்கியிருக்கின்றனர்.
மூன்றாவதாக வருகின்றவர் ஒரு பெண் புனைவாளர். நாலா பாலேஸ்வரிக்கு பிறகு தமிழ் நதிக்கு பிறகு எங்களுக்கு இங்கே தற்காலத்திலே ஒரு சிவரமணி என்ற புனைவாளர் கிடைக்கிறார். உரிமை போரினால் ஏற்பட்ட அவலங்களை நூல் முழுவதும் காட்டுகின்ற இவரது படைப்பு அவள் ஒரு தனித்தி என்றார். இது ஒரு குறும்புரை. இது குறிப்பாக ஈழ மக்களின் வலியை சுற்றிலும் ஒரு குறியீட்டு நாவலாக வருகின்றது. சிந்து என்ற இளப்பெண்ணின் குண்டு தாக்குதலால் கால் குண்டாக்கப்படுவதும் வீசப்படுவதும் முகம் கைகால் என படுகாயம் எண்ணிக்கையில்லா உடல்களோடு சிந்து டெக்டர் வண்டியில் அள்ளி அனுப்பப்படுகிறார். சிந்துவை தேடி அலை உறவுகள் படும் பாடு இங்கே காட்டப்படுகின்றன. சிறு சிறு அத்தியாயங்கள் இருந்தாலும் யுத்தத்தின் வடுக்களை சித்தத்தில் நிறுத்தி புனையப்பட்ட ஒரு கதை. சிவரமணியின் புனைவு முறையிலும் மொழியும் வித்தியாசமானது. ஒரு அத்தியாயம் நுழைந்ததும் அந்த அத்தியாயத்திற்கு பின்னால் ஒரு கவிதை இருக்கும். அந்த அத்தியாயத்தின் சாரத்தை குறித்து கவிதையாக கண்டிருப்பார். அந்த ஒரு புதிய உத்தியை இந்த நூலிலே அவர் கையாண்டிருக்கிறார். இவ்வாறான பரிசோதனை முயற்சிகள் திருகோணமலையிலே அதிகம் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த 3 மாவட்டங்களிலும் திருகோணமலையில் தான் அவ்வாறான முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த அறிவியல் உரைவுகளையும் பேச வேண்டிய கடப்பாடு கட்டாயம் நம் முன்னே காத்திருக்கிறது. பாலேஸ்வரிக்கு பின்னர் தமிழ்நாட்டிலும் சிவரமணியும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். புதிய வாசிப்பினூடாக இன்னும் இம்மாவட்டத்தில் பெண் புனைவாளர்கள் துணிச்சலோடு நாவல்கள் எழுத முன்வர வேண்டிய தேவையுள்ளது. பெண்களால் தான் நினைவுகளை காப்பாற்றவும் நினைவுகளை போர்க்கவும் நினைவுகளுக்கு வடிவம் கொடுக்கவும் முடியும். உலகின் முதல் நாவலை எழுதியவர் கூட ஒரு பெண்ணை என்பது மறக்க முடியாது. உலகில் நாவலுக்குத்தான் உலகில் உன்னத இடம் இருக்கிறது. நமது புனைவாளர்களும் அந்த உன்னத இடத்தை நோக்கி, அதாவது சர்வதேச தரம் வாய்ந்த நாவல்களை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு திருகோணமலை மாவட்ட நாவல்கள் முன்னேறி இருக்கின்றன. ஏனைய மாவட்டங்களை விட முன்னேறிய நிலையில் இருக்கின்றன. அதை இந்த போராட்ட நாவல்களாக கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.